ஐயனா துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். திவ்யா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிலாவுக்காக அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வந்து ஜாப் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இது தூரத்துல இருந்து ராகவ் வந்து கேட்டுறாங்க. உடனே திவ்யா கிட்ட கேக்குறாங்க, திவ்யா நீ யாருக்காக ஜாப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருந்த, என்ன விஷயம் சொல்லுன்னு சொல்லி கேக்குறாங்க. அது ஒன்றும் இல்லை ராகவ், ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு திவ்யா வந்து தயங்கிட்டே இருக்காங்க. யாருக்காக? நிலாவுக்காகவான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமா ராகவ், நிலாவுக்கு இங்கே வேலை பார்க்க பிடிக்கலையா, அதனால வேற வேக்கன்சி ஏதாவது வேணும்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கேட்டேன். அதுக்காக தான் நான் ஏற்பாடு பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன்றாங்க. என்ன திவ்யா, எப்பத்துல இருந்து மற்றவங்களுக்கெல்லாம் வேலை வாங்கி கொடுக்கறதுக்கு நீ தயாராயிட்டேன்னு சொல்றாங்க. என்ன ராகவ், ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? பின்ன என்ன, நீங்க எதுக்காக மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல, நிலா வந்து ரொம்பவே வந்து என் கூட க்ளோஸா ஃப்ரெண்டா வந்து பழகிட்டா. அது மட்டும் இல்லாம எனக்கு அவளை வந்து என்னுடைய சிஸ்டர் மாதிரி நான் வந்து அப்ரோச் பண்ணேன். அதனால தான், வேற ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, உன்னுடைய வேலையை நீ கண்டினியூ பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. உடனே நிலா என் கேபினுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ராகவ் வந்து நிலாவை கூப்பிடுறாங்க. உடனே வித்யா வந்து என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு நிலா வந்து கேட்குறாங்க. சாரி நிலா, என்னுடைய ஃப்ரெண்ட் கிட்ட வந்து வேலையை பத்தி பேசிட்டு இருந்தேன். அப்ப ராகவ் வந்து அதை கேட்டுட்டாரு. ஒரு வேலை அதுக்காக கூப்பிடுவாரா என்னமோன்றாங்க. ஒரு வேலை என்கிட்ட எல்லாம் மீறி நடந்துக்கிறதா இருந்தா அந்த ராகவுக்கு ஒரு கும்பிடு, அவன் வேலைக்கு ஒரு கும்பிடுன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ராகவ் உள்ள வரலாமான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. வாங்க உள்ள உட்காருங்க. என்ன நிலா, இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு எங்கேயோ போற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா ராகவ், எனக்கு இங்க கம்ஃபர்டபுளா ஒர்க் பண்ண பிடிக்கல, அதனால வேற வேலைக்கு போகலன்னு சொல்லி நான் முடிவு எடுத்திருக்கேன்றாங்க. நீங்க வேற வேலைக்கு போகிறதா இருந்தா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் நான் கொடுக்கணும், இல்ல நான் கொடுப்பேன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அது வந்து ஒரு மரியாதைத்தனமா நீங்க கொடுக்கறதா இருந்தா அதை நான் அப்ரோச் பண்ணி வாங்கிப்பேன். கொடுக்க முடியாதுன்னா அதையும் நான் பார்த்துப்பேன்றாங்க. ஏன்னா என்கிட்ட திறமை இருக்கு, டேலண்ட் இருக்கு. அதை வச்சு என்னால எந்த அளவுக்கு மூவ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் மூவ் பண்ணிப்பேன்றாங்க. அப்படியா, சரி ஓகேன்றாங்க. இந்த வேலை எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு தூக்கி ஐடி கார்டை போட்டுட்டு அங்கிருந்து ரொம்பவே கோபமா கிளம்பி போறாங்க. திவ்யா கிட்ட வந்து, சாரி திவ்யா, என்னால இதுக்கு மேல இந்த கம்பெனில வேலை பார்க்க முடியாது, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுன்றாங்க. நிலா, எதுவா இருந்தாலும் ஒரு முறைக்கு 4 முறை கொஞ்சம் யோசிச்சு பாருன்றாங்க. இந்த மாதிரி சீப்பா பிஹேவ் பண்றவங்க கிட்ட எல்லாம் வேலை பார்க்கணுன்றதுல எனக்கு எந்த விதமான விருப்பமும் கிடையாது. ஸோ நான் போறேன்னு சொல்லிட்டு நிலாவும் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்ப ராகவ் பயங்கர கோவத்துல இருக்காங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணிருப்பா. என்னை யாருமே இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தினது கிடையாது. இவ என்ன அசிங்கப்படுத்திட்டான். இதுக்கு மேல இவளுக்கு ராகவ் யாருன்னா அதை நான் வந்து காட்ட போறேன்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்துல ராகவ் இருக்காங்க. இப்ப நம்ம நிலா வந்து ரொம்பவே கிட்ட வராங்க. சோழன் வந்து என்னாச்சுங்க, ஏங்க இவ்வளவு டல்லா இருக்கீங்க, என்னாச்சுங்க கேட்டுட்டு இருக்காங்க. உடனே நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்றாங்க. அவனேன்னு சொல்லிட்டு கோபப்படுறாங்க. வேண்டாம், அவனுக்கு நானே பதில் கொடுக்குற மாதிரிதான், நல்ல செருப்படி கொடுக்குற மாதிரிதான் ஒரு பதில் சொல்லிட்டு வந்திருக்கேன். அதுலயும் நல்லவனா இருந்தா திருந்தணும், அவன்லாம் திருந்தாத ஜென்மம்னு சொல்லிட்டு நிலா வந்து கோவப்பட்டுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம சோழனுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. நிலா வேலை விட்டுட்டு வந்துட்டா, இனி அந்த குரங்கு மூஞ்சினா பார்க்க மாட்டா. ஐயோ, எனக்கு சந்தோஷம் தாங்க முடியலையேன்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்துல வந்து நிலாவு கிட்ட வந்து இருக்காங்க. சோழன், என்னாச்சு, எதுக்காக இப்படி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கீங்க நீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஏங்க, இப்ப அந்த வேலை கிடைக்கலன்னா வேற எந்த வேலையும் கிடைக்காத மாதிரி அவன் பண்ணுவேன் வேற சொல்லியிருக்கான். அது நினைக்கும் போதுதான் எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. அதை விட நல்ல கம்பெனியா, உங்களுக்கு 100% சேஃப்டியா இருக்கிற கம்பெனியா வேலை வாங்கி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு சோழன் நிலாவுக்கு ப்ராமிஸ் பண்றாங்க. நிலாவும் சந்தோஷப்படுறாங்க. இப்ப நம்ம சோழன் சொன்னபடியே நிலாவுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி நம்ம நிலாவுக்காக வேலை வாங்கி கொடுப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.